ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் இதில் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய ட்ராமா டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன். ஸோ இதில் நம்ம பாதி ஆஃப் த பார்ட் பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கேரக்டர்ஸும் ஆக்ட் 1க்கான சம்மரியும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆக்ட் 2 அதுக்கான சம்மரி அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட்டு நம்ம எதில் முடித்தோம் அப்படின்னா, ஸோ ஹாப்பி என்ற கேரக்டரும் ஹாப்பி அண்ட் பிஃப் 2 பேரும் வந்து அவங்க அப்பான வில்லி கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்போர்ட்டிங் குட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து இது மாதிரி உன்னுடைய எம்ப்ளாயர்கிட்ட நீ எப்படி வந்து லோனுக்கு பேசணுன்ற மாதிரி எல்லாமே சொல்லி அனுப்புவார். ஆஃப்டர் தட் இதை பற்றி பேசுனதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து தூங்க போயிடுவாங்க. இதோட தான் வந்து நம்ம ஆக்ட் 2 வந்து ஆக்ட் 1 வந்து முடித்தோம். இப்போ ஆக்ட் 2 பார்ப்போம். Act 2 opens with Willie enjoying the breakfast prepared by Linda. Willie contemplates about the possibility of a bright future before getting angry again about his expensive appliances. Linda informs Willie that Biff and Happy are taking him out to dinner that night. Willie is excited and tells them that he is going to make Howard Wagner give him a New York job. The phone rings and Linda chats with Biff, reminding him to be good to his father at the restaurant that night. As the light fades on Linda, they come upon Howard playing with a wire recorder in his office. Willie tries to take up the subject of working in New York, but Howard interrupts him, making him to listen to his kids and wife on the wire recorder. Howard finally rejects his plea. Willie recollects his memories of how a legendary salesman named Dave Singleman inspired him to go into sales. Howard leaves and Willie gets angry. Howard soon re-enters, tells Willie to take some time off. Howard leaves and Ben enters, inviting Willie to join him in Alaska. The younger Linda enters and reminds Willie of his sons and job. The younger Biff enters and Willie praises Biff's financial chances and the fact he is well liked. ஓகே, ஆக்ட் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்ட் 2 ஓப்பன் பண்ணும்போதே வந்து வில்லி வந்து லிண்டா செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வில்லி வந்து என்ன பண்ணுறாருனா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே சொன்னேன், நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கி வச்சுருக்காரு. எல்லாமே வந்து அதுக்கு எல்லாமே லோன் கட்டுற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அவர் இன்னமும் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு எக்ஸ்பென்சிவான அப்ளையன்சஸ் இது பண்ணுறது இந்த மாதிரியே வந்து தாட்லேயே தான் இருக்கார் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து லிண்டா என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, பிஃப்பும் ஹாப்பியும் வந்து நம்ம 2 பேரையும் வந்து நைட் டின்னருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வில்லி வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நான் போய் என்னுடைய எம்ப்ளாயரான ஹாவர்ட் வேக்னர் கிட்ட நீ சொன்ன இல்லையா இது மாதிரி நியூயார்க்லேயே ஜாப் கேளுங்க அவர்கிட்ட அப்படின்னா அதை நான் போய் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து லிண்டாவுக்கு ஃபோன் வருது. லிண்டா ஃபோனில் வந்து யார்கிட்ட பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா பிஃப் கிட்ட தான், அவங்க பையன்கிட்ட தான் பேசுகிறாங்க. இதுமாரி அப்பா கிட்ட வந்து நீ ரெஸ்டாரண்ட்டில் நல்லபடியாக நடந்துக்கணும், அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவனை வார்ன் பண்ணுறாங்க, இதுமாரி பண்ணக்கூடாது அப்படின்னு. இவர் வந்து ஆஃபீஸ் போய் அவர்கிட்ட பேசுகிறாரு, ஹாவர்ட் கிட்ட, அவர் எம்ப்ளாயரான ஹாவர்ட் கிட்ட பேசுகிறாரு. அவர் வந்து இவர் பேசுகிறதே வந்து ஃபஸ்ட்டு சரியாக கேட்கல அவர். ஆஃப்டர் தட் அவர் சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கு நியூயார்க்லேயே வேலை மாதிரி பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உங்களால் இதுக்கு மேலே வேலை செய்ய முடியுன்ற மாதிரி தோணலை, உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் இதுக்கு மேலே வேலை செய்ய தேவையில்லை, செஞ்ச வரைக்கும் போதும் அப்படின்ற மாரி அவர் வேலை விட்டே வந்து தூக்கிடுறாங்க. ஏன்னா வந்து நிறைய தடவை வந்து இவர் வந்து இதுமாதிரி சேல்ஸ் ட்ரிப் போகும்போது கார் தான் கொடுப்பாங்க. காரில் போகும்போது நிறைய தடவை அந்த கார் டேமேஜ் பண்ணுறது, இவர் சேல்ஸும் வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒன்று கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே இவர் வச்சுருக்கிறது வந்து வேஸ்ட்டு, ஏன்னா வயசும் ஆகிடுச்சுன்ற மாதிரி இதுக்கப்புறம் போயிடுங்க, வேலை கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா டேவ் சிங்கிள்மேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு லெஜெண்டரி சேல்ஸ்மேன். அவர் வந்து அந்த சேல்ஸ்மேன் அண்ட் அந்த ஒரு ப்ரொஃபஷனில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இவரும் வந்து சேல்ஸ்மேன் ஆகணும் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு. பட் இப்போ சூழ்நிலை வேலையை விட்டே வந்து தூக்கிட்டாங்க. ரொம்ப வில்லிக்கு வந்து ரொம்ப கோபமும் வருது பயங்கரமாக.
ஸோ இந்த சமயத்தில் வந்து அவரோட இமேஜினரி கேரக்டரான பென் அவர் வந்து வராரு. இது மாதிரி நீ வந்து அலஸ்காக்கு வா, என் கூட வந்து நீயும் வந்து பிஸ்னஸ் பண்ணு, என் கூட இருன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அதான் பாஸ்ட்டுக்கு டக்குன்னு போயிட்டார். ஓகேவா. இப்போ வந்து லிண்டா வராங்க. அதுமாதிரி வில்லிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட பசங்க அவங்களோட ஜாப் அதை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. யங் பிஃப் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து இப்போ தான் வந்து வேலை இல்லாமல் இருக்கான். பட் அவனுடைய இது மிடில் பீரியடில் வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, அவன் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா தான் இருக்கான், இஸ் வெல் லைக்டு பர்சனாக இருக்கான்ற மாதிரி அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ப்ரெசண்ட்டில் பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு இது ஏன் இப்போ ஒரு பிஃபை பற்றியே பிடிக்காதே வில்லிக்கு, இப்போ ஏன் பேசுகிறான்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஏற்படும். ஸோ இது ஜஸ்ட் நடுவில் வந்து இந்த பாஸ்ட்டில் போயிட்டு வராரு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். Ben leaves and Bernard comes in a hurry, early awaiting Biff's big football game. Willie speaks optimistically to Biff about the game. Charlie enters and teases Willie about the game. As Willie chases Charlie off, the lights rise in a different direction on the stage. Willie continues to yell from off stage, and Jenny, Charlie's secretary, asks a grown-up Bernard to calm him down. Willie enters and talks meaninglessly about a very big deal that Biff is working on. Discouraged by Bernard's success, Willie asks Bernard why Biff turned out to be such a failure. Bernard asks Willie what happened in Boston that made Biff decide not to attend to summer school. Willie tells Bernard not to blame him. ஓகே. ஸோ இந்த பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயத்தை வந்து இதில் கன்வே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது பெர்னார்டும் சரி, அதாவது சார்லி நெய்பரோட பையன் இருக்கான் இல்லையா, அவனும் சரி பிஃப்பும் சரி நல்ல ஃபுட்பால் பிளேயர்ஸ், நல்லாவே அவங்கவுங்க இதில் நல்லாவே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்து வில்லி வந்து பெர்னார்ட் கிட்ட கேட்குறாரு, இது மாதிரி நல்லா தானே விளையாடிட்டு இருந்தான், நல்லா தானே அவன் லைஃப்பில் வருவான்னு நினச்சோம், ஏன் திடீர்னு வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, அதுக்கு பெர்னார்ட் வந்து வில்லிக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, அவன் நல்லா தான் இருந்தான், எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தான், பட் போஸ்டனில் என்ன ஆச்சு, போஸ்டனில் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி தான் வந்தான், அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவன் எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல, ஈவன் ஹி டஸ் நாட் அட்டெண்ட் சம்மர் ஸ்கூல் கூட வரலை. ஸோ அதுலேருந்து அவனுடைய எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே போயிடுச்சு, உங்களை மீட் பண்ண வந்ததுக்கப்புறத்துலேருந்து தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வில்லி சொல்கிறாரு, இதில் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லலை, அதில் அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்கள். Charlie enters and takes Bernard away. When Willie asks for more money than Charlie usually gives as a loan, Charlie again offers Willie a job. Willie again refuses and eventually tells Charlie that he was dismissed from his job. Charlie scolds Willie and angrily gives him the money. Willie calls Charlie a true friend. Willie existed on a verge of tears. ஓகே. இப்போ வந்து சார்லி வராரு, பெர்னார்ட் வந்து போயிட்டாரு, பெர்னார்ட் அவன் பையன் வந்து போயிட்டான், இப்போ சார்லி என்ட்ரு ஆகிறான் இப்போ இந்த சீனில். ஸோ வில்லி வந்து இப்போ ஆக்சுவலாக வில்லிக்கு எப்போயாவது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப பண தேவை இருக்குது அப்படின்னா வந்து சார்லிக்கிட்ட, அவன் நெய்பரான அவர்கிட்ட தான் வந்து போய் கேட்பார், லோன் மாதிரி வந்து காசு கேட்பார். ஸோ இப்போயுமே வந்து சார்லி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் இதுக்கு முன்னாடியே ஆஃபர் பண்ணியிருந்தார் இல்லையா ஜாபு, அதேமாதிரி இப்போயும் வந்து நான் உனக்கு இப்போயும் ஜாப் வேலை தரேன்ற மாதிரி கேட்கும்போது அகெயின் இவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஜாப்லேருந்து இவரை தூக்கிட்டாங்க இல்லையா, அதையும் வந்து இவர் அவர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ சார்லி வந்து திட்டுறாரு, நீ ஏன் இப்படி இருக்கு இன்னமும், ஈவன் இப்போ வில்லி தான் வந்து இவர்கிட்ட வந்து வேலை செய்யணுமா, இவர் வந்து நெய்பர் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பட் சார்லி அப்படி கிடையாது, ரொம்ப குட் ஹார்ட்டட் மேன் தான், ரொம்ப கைண்டாக வந்து அவர்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பேசுகிறாரு. இது மாதிரி ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி அது கூட அன்பாக தான் வந்து திட்டுறாரு. ரொம்ப திட்டிட்டு வந்து அந்த காசையும் அவர் கேட்ட காசையும் வந்து கொடுத்து அனுப்புகிறாரு. வில்லி வந்து சார்லி எப்பயுமே ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக தான் வந்து ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்வார். அது வில்லி வந்து சார்லிக்கிட்ட காசு வாங்கிட்டு அவர் வந்து தெரியும் ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு, அந்த ஒரு குட் ஹார்ட்டட் மேன் அப்படின்றது தெரியும். ஸோ கண்ணில் வந்து கண்ணீரோடு தான் வந்து வெளியே போகிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். At Frank's Chop House, Happy helps Stanley, a waiter, arrange a table. They stare and engage a girl, Miss Forsyth, who enters the restaurant. Biff enters and Happy introduces him to Miss Forsyth.
Continuing to flirt with her, Miss Forsyth, a call girl, leaves to telephone another call girl at Happy's request, and Biff sadly says that he waited 6 hours for Bill Oliver and Oliver did not even recognize him. Biff is upset by his father's mistaken understanding that Biff is the salesman for Oliver. Biff plans to relieve Willie of his illusions. Willie enters and Biff tries to tell him what happened to Oliver's office. Willie angrily points out he was dismissed. Biff is shocked by his father's dismissal and feels guilty of letting his father down. Happily interrupts with the remark suggestion Biff's success, and Willie eagerly awaits the good news. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹோட்டலுக்கு வராங்க. அதான் சொன்னாங்க இல்லையா அவங்க லிண்டான்றவங்க. ஸோ இது மாதிரி நம்மளை 2 பேரையும் வந்து நம்ம பசங்க வந்து இந்த ஹோட்டல் டின்னர் கூப்பிட்ருக்காங்கன்ற மாதிரி. ஸோ அது எங்கன்னா அந்த ஹோட்டல் நேமே ஃப்ராங்க் ஷாப்ஸ் ஹவுஸ் அப்படின்றது தான். ஸோ அங்கே ஸ்டான்லி இங்கே தான் வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸ்டான்லி அவர் வந்து அந்த ஹோட்டலோட வெயிட்டர். ஸோ அந்த டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. அப்போ ஹாப்பியும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இது மாதிரி அந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே. அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து ஒரு கேர்ள் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஃபார்சைத் அப்படின்றவங்க. அப்போ தான் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான கேர்ள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் கேர்ள் அப்படின்னா லைக் ப்ராஸ்டியூட் மாதிரி, ஓகேவா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணி ரொம்ப வந்து இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் பிஃப் வந்து வராரு. வந்த உடனே ஹாப்பி வந்து இந்த மிஸ் ஃபார்சைத்தை வந்து பிஃப்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மிஸ் ஃபார்சைத் என்ன பண்ணுறான்னா அந்த கால் கேர்ள் வந்து இன்னொரு கால் கேர்ளுக்கு ஃபோன் பண்ணி அவளையும் கூப்பிடுறான். ஏன் அப்படின்னா ஹாப்பி தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி இன்னொரு கால் கேர்ள் கூப்பிடு, அதாவது அவர் அண்ணனுக்குன்னு நினைக்கிறேன் அந்த கூப்பிடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் பிஃப் வந்து ரொம்ப சேடாக வந்து சொல்கிறாரு அவர் போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக இவர் மாதிரி லோன் மாதிரி கேட்குறதுக்காக போயிருப்பார் இல்லையா இவர் எம்ப்ளாயர்கிட்ட இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னை யாருன்னு எனக்கு தெரியல, உன்னை வந்து என்னால் ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல, நீ யாருன்னே தெரிலன்ற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி. ஈவன் அவர் இத்தனைக்கும் 6 hours வெயிட் பண்ணியிருக்காரு அவரை பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப மனசு கஷ்டத்தில் வராரு. ஸோ இப்போ வில்லி லிண்டா எல்லாருமே வராங்க, அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வில்லி என்ட்ரு ஆனவுடனே வந்து பிஃப் வந்து இது மாதிரி என்ன ஆச்சு ஆலிவர்ஸ் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் வில்லி உள்ளே வரும்போதே வந்து ரொம்ப கோவமாக வந்து அவருக்கு இது மாதிரி வந்து வேலை போயிடுச்சு, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிருக்காரு நம்ம பிஃப் ஆச்சு நம்ம பையனாச்சும் ஏதாவது சந்தோஷமான செய்தி சொல்வான்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. Next paragraph பாருங்க. Biff finally becomes very angry at Willie for not listening to him. The young Bernard runs in shouting for Linda, and Biff, Happy and Willie start to argue. As Biff explains what happened, their conversation recedes into the background. The young Bernard tells Linda that Biff failed Max. The restaurant conversation comes back into focus and Willie criticizes Biff for failing Max. Willie then hears the voice of hotel operator in Boston and shouts that he is not in his room. Biff struggles to calm Willie and claims that Oliver is speaking to his partner about giving Biff the money. Willie's renewed interest and probing questions irritate Biff more and he screams at Willie. Willie hears the woman laugh and he shouts back at Biff, hitting him and stumbling. Miss Forsyth enters with another call girl, Lita. Biff helps Willie to go to the washroom. Willie is angered by the actions of his son. Biff goes out and Happy follows the girl. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வில்லி வந்து ரொம்ப கோவமாக சொன்னார் இல்லையா இது மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பிஃப் வந்து ரொம்ப கோவமாக இருக்காருமே, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து யங் பெர்னார்ட், அதாவது இட்ஸ் லைக் யங் பெர்னார்ட் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் லைக் இமேஜினேஷன் மாதிரி தான். இது மாதிரி மேக்ஸில் வந்து பிஃப் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருப்பார். ஆனால் வந்து பெர்னார்ட் அப்படி கிடையாது, ரொம்ப அதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பார். ஸோ இது மாதிரி ஃபெயில் ஆகிட்டார்ன்ற விஷயத்த சொன்னோன்னே வில்லி வந்து பயங்கரமாக திட்டுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அண்டு அந்த சமயத்தில் வந்து பயங்கரமாக வில்லி கத்தி திட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் ஆப்ரேட்டர், போஸ்டனில் இருக்க ஹோட்டல் ஆப்ரேட்டர் வந்து திட்டுறாரு, இது மாதிரி உங்கள் ரூம் கிடையாது இது இந்தளவுக்கு ஷவுட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி.
ஸோ இது டக்குன்னு இமேஜினேஷன் உள்ள போயிட்டு வந்துட்டாரா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஆலிவர் வந்து இது மாதிரி எந்த லோனும் தரலை, காசு தரலைன்ற விஷயம் எல்லாமே சொல்கிறாரு. ஸோ இப்போ இவர் ரொம்பவே கோபமாயிடுறாரு வில்லி. ஸோ இந்த டைமில் வந்து மறுபடியும் வில்லிக்கு வந்து அந்த விமன் அந்த ஒரு லவ்வர் இருந்தாங்க இல்லையா வில்லிக்கு, அவங்க சிரிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ரொம்ப கோபமாயிடுறாரு இவர். பையனும் வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி ரொம்ப சண்டே ஆகிடுது. ஸோ பிஃப் வந்து பயங்கரமாக திட்டிடுறான் அவங்க அப்பாவை. இது மாதிரி நம்ம பையன் இது மாதிரி நம்மக்கிட்ட நடந்துக்கிறத நினச்சி அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸோ மிஸ் ஃபார்சைத் அப்படின்ற ஒரு கால்கள் பார்த்தோம் இல்லையா, அவள் இன்னொரு கால்களை கூட்டிகிட்டு வந்திருப்பா, அவள் பேர் லிட்டா. ஸோ ஹாப்பியும் பிஃப்பும் வந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போகும்போது அவரை வந்து வாஷ்ரூமில் வந்து இட்டு போய் விட்டுருப்பாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஸ்டம்பிள் பண்ணுறாரு, உடம்பு முடியாத மாதிரி இது பண்ணுறாரு சொல்லி வாஷ்ரூமில் விட்டுட்டு இவங்க மட்டும் வந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் தட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வில்லி அண்ட் த உமன் என்டர் ட்ரெஸ்ஸிங் தெம்செல்ஸ் அண்ட் ஃப்ளர்ட்டிங் and the door knocks and Willy hurries the woman into the bathroom. Willy answers the door. The young Biff enters and tells Willy that he failed in math. Willy tries to get him out of the room, but Biff imitates his math teacher's defective speech, which evokes laughter from Willy and the woman. Willy tries to cover up his immoral act, but Biff refuses to believe his stories and storms out. He is frustrated, calling Willy a phony little fake. The action reverts back to the restaurant. Stanley helps Willy to steady himself. Willy asks him where he can find a seed store. Stanley gives him directions to one and Willy hurries off. Okay. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விமன் அதாவது இப்போ பாஸ்டில் நடந்துச்சு. ஆக்சுவலாக பெர்னாட் கிட்டே ஒரு கேட்டிருப்பார், இது மாதிரி ஸ்போர்ட்ஸில் நல்லா தானே இருந்தான், இப்போ ஏன் இப்படி இருக்கான்னு கேட்கும்போது அப்போ வந்து அவர் சொல்லியிருப்பார் இது மாதிரி அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ரீசன் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அதுக்கான ரீசன் நமக்கு வந்து இங்கே தான் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து வில்லியும் ஒரு அதாவது லவ்வர்னு சொன்னலையே த விமன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து அவரோட பையனான பிஃப் வந்து அவரை பார்க்க வருவார். அப்போ வந்து அந்த விமனை வந்து பாத்ரூம்குள்ளே ஒழிச்சு வச்சிருவார். ஸோ இவன் வந்து இது மாதிரி அதுமாதிரி மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டான்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்க மேக்ஸ் டீச்சர் எப்படி வந்து பேசுவாங்கன்றதெல்லாம் இமிடேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். அது வந்து சிரிப்பு வந்துடும், வில்லிக்கும் சிரிப்பு வந்து அந்த விமனும் சிரிச்சிருவாங்க, உள்ளே அந்த மறைச்சி வச்சு அந்த விமனும். ஸோ இவரோட இம்மாரல் ஆக்ட் இது மாதிரி நடந்துக்கிட்டார் இல்லையா, துரோகம் பண்ணார் இல்லையா அவர் அம்மாவுக்கு, இது எவ்வளோ மறைக்கணும்னு பார்த்தாரு. பட் அவங்க பையனான பிஃப் வந்து கண்டுபிடிச்சிடுறான். ஸோ அதில் வந்து அவர் வந்து ஃபோனி லிட்டில் ஃபேக், நீ வந்து பொய்யானவன்ற மாதிரி வந்து அவர் பேரே வச்சிடுறான். ஸோ இதிலேருந்து தான் வந்து அவனுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகி பிஃப் வந்து எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்பாவே இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இந்த ஒரு இதில் வந்து இருப்பான். ஸோ இப்போ ஸ்டான்லி கிட்ட வந்து வில்லி வந்து இது மாதிரி சீட் ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு வழி கேட்பார். அவர் வழி சொன்னோடனே வில்லி வந்து வேகமாக வந்து கார் எடுத்துகிட்டு அவர் மட்டும் போவார். After that, the light comes up on the Lohman kitchen where Happy enters looking for Willy. He moves into the living room and sees Linda. Biff comes inside and Linda scolds the boy, forcibly thrusts the flowers in Happy's hand. She yells at them for abandoning Willy. Happy attempts to convince her, but Biff goes in search of Willy. He finds Willy planting seeds in the garden with a flashlight. Willy is consulting Ben about a 20,000 proposal. Biff approaches him to say goodbye and tries to bring him inside. Willy moves into the house and followed by Biff becomes angry again about Biff's failure. Happy tries to calm Biff, but Biff and Willy angrily exchange verbal abuses to each other. Biff starts to cry, which touches Willy. Everyone goes to sleep except Willy, who renews his conversation with Ben, imagining how great Biff will be with the 20,000 of insurance money. Linda soon calls out for Willy but gets no response. Biff and Happy listen as well. They hear Willy's car speed away. ஓகே, இதில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஸ்டோரியில். இப்போ வந்து லோமன் கிச்சன், அதாவது அவங்க வீட்டு உள்ள வந்து கிச்சனில் தான் வந்து இப்போ சீன் போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி அண்ட்
பிஃப், லிண்டா எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. உங்கள் அப்பாவை மட்டும் வந்து அந்த ஹோட்டல்லே வந்து விட்டுட்டு வந்திருப்பாங்க, கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டாங்க. லிண்டா வந்து திட்டுறாங்க, ஏன் வந்து அப்பா கிட்ட மாதிரி நடந்துக்கிறீங்க, ஸோ அப்பாவை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து வீட்டில் வந்து தேடி பார்க்கும்போது வந்துட்டார், வில்லி வந்து வீட்டுக்கு வந்துட்டார். அந்த சீட் ஸ்டோர் எங்கன்னு கேட்டிருப்பா இல்லையா, கார்டனில் வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சு சீட்லாம் வந்து பிளான்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வில்லி வந்து யோசிக்கிறார், இப்போ 20,000 அந்த இருந்தால் அவனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது ஞாபகப்படுத்துகிறாரு. அதாவது யோசித்து பார்த்து இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு இன்சூரன்ஸ் மணி வந்து இவர் கட்டிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவர் சப்போஸ் இறந்துட்டாரு அப்படின்னா வந்து அந்த இன்சூரன்ஸ் மணி வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு கிடச்சிடும். இது மூலயமா அவங்க வாங்கின அப்ளையன்சஸ், காரு அண்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற பிஸ்னஸ், இது எல்லாமே அவங்களால பண்ண முடியும். ஸோ இது வந்து யோசித்து பார்க்குறாரு. ஸோ அன்றைக்கி நைட்டே வந்து ரொம்ப சண்டை ஆகிடுது, பிஃபுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்குள்ள பயங்கர சண்டை, வேர்பல் அபியூஸ், வார்த்தையாலே வந்து மாற்றி மாற்றி வந்து பயங்கரமாக திட்டிக்கிறாங்க. ஸோ அட் லாஸ்ட் பிஃப் வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தில் அழுதுடுறான். ஸோ அதை பார்த்த உடனே வில்லிக்கு வந்து மனசு தாங்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து இதெல்லாமே யோசிக்கிறாரு. இந்த மாதிரி 20,000 காசு வரும் இன்சூரன்ஸில், இது எல்லாமே யோசித்து லிண்டா வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி வில்லி காணமேன்னு சொல்லி தேடுறாங்க. இது வந்து பசங்களுக்கும் காதில் விழுது. ஸோ அவங்களும் தேட வராங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கார் எடுத்து வேகமாக போய் அந்த காரை கிராஷ் பண்ணி அவரும் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு இறந்துடுறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் த டைட்டில், டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன். ஸோ அவங்க பசங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கணுன்றதுக்காக தான் உயிரையே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதான் வந்து இதோட எண்ட். அண்ட் அட் லாஸ்ட் இந்த ரெக்வயரம், லிண்டா அண்ட் ஹாப்பி ஸ்டாண்ட் இன் ஷாக் ஆஃப்டர் வில்லிஸ் poorly attended funeral. Biff states that Willie had the wrong dreams. Charlie defends Willie as a victim of his profession. Biff invites Happy to go in search of better fortunes in the West. Happy declares that he will stay firmly in New York to authenticate Willie's death. Linda asks Willie for forgiveness for being unable to cry. She begins to sob, repeating, "We are free, all exist," and flute melody is heard as all the curtain falls. ஓகே, அட் லாஸ்ட் வந்து அவருடைய ஃபினரல் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் சொல்கிறாங்க, இதுக்கெலாம் என்ன மாதிரி காரணம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிஃப் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்பாவோட ராங்கான ட்ரீம் தான் வந்து அவருடைய இந்த ஸ்டேஜுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறான். சார்லி வந்து என்ன சொல்கிறேன்னா, அவருடைய ப்ரொஃபஷன் தான் இவர் இப்படி ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறான். அண்டு பிஃப் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி ஹாப்பியும் கூப்பிட்றாரு, இது மாதிரி நம்ம வெஸ்ட் சைட் போய் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணால் நல்ல ஃபார்ச்சூன் கிடைக்கும், நம்ம அந்த சைட் போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். பட் ஹாப்பி என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் நியூயார்க்கில் இங்கே அப்பா என்ன ட்ரீம் யோசிச்சாரோ நான் அதை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன்ற மாதிரி அவர் இங்கே ஸ்டே பண்ணிவிடுவார். பட் பிஃப் மட்டும் வந்து வெஸ்ட் சைட் போய் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவார். ஸோ லிண்டா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வில்லிக்காக. ஏன்னா ஹிஸ் லவபிள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் இல்லையா, என்ன தான் ஒரு ஈவன் எல்லா டைமும் வந்து டே ட்ரீமிங், ஹாலுசினேஷன் அண்டு ஒரு நார்மல் பர்சனாக இல்லாமல் ரொம்ப மென்டலாக ரொம்ப சிக்காக இருந்த ஒரு பர்சனையும் வந்து ரொம்ப கன்சோல் பண்ணி அவ்வளோ ஒரு கோவமாக பேசினாலும் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு டெம்பரும் கொண்டு வராமல் அவ்வளோ இதுவாக நடந்துக்கிட்டாங்க. அவர் இல்லைன்றதுனால ரொம்ப தேம்பி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஆஃப்டர் தட் அந்த ஃப்ளூட் மெலோடி, அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்த ஃப்ளூட் மெலோடி அந்த சவுண்டு எண்ட் ஆகுது, கர்டைன் ஃபால் ஆகி அந்த ட்ராமாவே வந்து முடியுது அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பண்ணால் எப்படி கர்டைன் ஃபால்ஸு இந்த பிகினிங் இதெல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி லைன் பை லைன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயினான தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வில்லி லோமனோட அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்றதான் வந்து மெயினான ட்ரீம். ஸோ அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரொம்ப ரிச்சாக ரொம்ப லக்ஸரியஸான வாழ்க்கை தான் வந்து அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் வந்து அங்கே இருக்க நிறைய மக்களோட ஒரு பெரிய ஆசையாகவே இருக்கும். அது வந்து எல்லாராலையும் வந்து அப்படி ஆகிட முடியாது. குறிப்பிட்ட பேர் அவங்களால எல்லாருக்குமே வந்து ஃபார்ச்சூன் எல்லா டைம்லையும் கிடைச்சிடாது இல்லையா. ஸோ ஈவன் நம்ம வந்து நல்லாவே சம்பாதிச்சாலும் நமக்குன்னு ஒரு டைம் வரும். எல்லாருக்கும் வந்து அமெரிக்கன் ட்ரீம்ன்றது ஒரு பாசிபிள் கிடையாது. இதை புரிஞ்சிக்காம தான் வந்து வில்லி வந்து இவ்வளோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவ்வளோ வந்து மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டார். முக்கியமாக வந்து அவரோட இவங்களோட அங்கிள் பென், அதாவது இவரோட பிரதர் பென் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து திடீர்னு போனார், ஆஃப்ரிக்காவில் செட்டில் ஆனார், ரொம்ப ரிச் ஆகிட்டாருன்ற ஒரு விஷயம் அவர் அதிகமாக பாதிச்சுது. ஸோ அவரே வந்து ரிச் ஆகிட்டாரு, நம்மளால் ஏன் ஆக முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவருக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது. ஸோ
பிஃப் மட்டும்தான் வந்து திஸ் இஸ் வாட் ரியாலிட்டி, நம்ம ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது இப்படிலாம் நடக்காது, நம்ம தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி நம்ம தான் நம்ம லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா பிஃப் மட்டும்தான். பட் வில்லிலாம் ஒரு இமேஜினேஷன்லேயே ஒரு கேரக்டர் கூட பேசிக்கிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு ரொம்ப வந்து மென்டலாக வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஸோ இதான் வந்து இந்த ஸ்டோரி. தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். Subscribe my channel and friends க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். And thank you for watching my video.